ஹாய் வணக்கம். இன்னைக்கு ஐயனார் துணை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். எல்லாருமே சேரனை போட்டு புஷ் பண்ணுறாங்க கல்யாணத்துக்கு. ஆனால் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, என்னால் முடியாது, இப்போதைக்கு முடியாது. ஏன்னா சந்தா வீட்டில் அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கலை. சந்தாவும் அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கிட்டா தான் கல்யாணம்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அங்கே ஒரு பொய் சொல்லிடுறாரு. வேணா எனக்கு முன்னாடி பாண்டியனுக்கு பண்ணுங்க, சந்தா தப்பாக நினைக்க மாட்டான்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்போது எல்லாரும் பாண்டியன் என்ன சொல்கிறான், இல்லை இல்லை முடியாது, நீங்கள் பண்ணுங்க, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் கல்யாணத்துக்கு அவசரம் இல்லைன்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. அப்போ நீலாம் கேட்குறாங்க, ஏன் இப்படி கல்யாணம்னா எல்லாம் பயப்படுறீங்க அப்படின்னும் போது அப்போது சோழன் சொல்கிறாரு, நம்மளை பார்த்து ஒரு வேளை பயப்படுறாங்களோ அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு காமெடி பண்ணுவார். அப்படியே என்ன பண்ணுறாங்க, எல்லாம் அந்த கல்யாணத்தை பற்றி பேசிவிட்டு அங்கங்கே அப்படியே போயிடுறாங்க. நிலா வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயும் வேலை கிடைக்கல. அதை சோழன்கிட்ட வருத்தப்படுறாங்க, அந்த மாதிரி வேலை கிடைக்கலன்னு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, சாக்லேட் கொடுத்து சமாதானப்படுத்துகிறாரு. அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா, நிலாவோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாங்க, அந்த மாதிரி வா நான் உங்ககிட்ட பேசணுன்ற மாதிரி. அப்போ போனால் அவங்களும் வேலையை விட்டுருப்பாங்க, திவ்யாவும் வேலையை விட்டுருப்பாங்க நிலாவோட ஃப்ரெண்டு. அது மாதிரி சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு பிஸ்னஸ், அதான் நாங்கள் ஆர்கிடெக்டர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், நீ வேணா அதில் ஜாயின் பண்ணிக்க, ஆனால் ஒரு ஆளுக்கு 5 லட்ச ரூபா போடணுன்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அதுக்கு நிலா என்ன சொல்கிறாங்க, அவ்வளோ பணம் எங்கே ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, சரி நான் யோசித்து சொல்கிறேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, சோழன் கேட்குறாரு, என்னங்க வேலையில் ஜாயின் பண்ண போகிறீங்களான்னும் போது, இல்லைங்க இந்த மாதிரி 5 லட்ச ரூபா கேட்குறாங்க, எப்படிங்க முடியும், கடன் வாங்கிலாம் இதை பண்ண முடியாது, பார்க்கலாம், இன்னொரு 4-5 கம்பெனி ஏறி இறங்குனா கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிட்டு வராங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சோழனும் சமாதானப்படுத்துகிறாரு. அவங்க அப்படி எங்கேயோ போயிருப்பாங்க. அப்புறம் அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடிக்கிறாங்க. அப்புறம் நாளைன்னு கொஞ்சம் போடுவாங்கள்ல, அதில் பார்த்தீங்கன்னா இந்த பல்லவன் அந்த பொண்ணை, லவ் பண்ணுற பொண்ணை கூட்டு லாட்ஜுக்கு போகிறான். அதை என்ன பண்ணுறாரு, சோழன் காரில் உட்காந்து பார்க்குறாரு. ஏன் இவன் இந்த பொண்ணை கூட்டு லாட்ஜுக்கெலாம் போகிறான் அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியாக பார்க்குறாரு. அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. நாளைக்கு என்னன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.